திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஷாட்யாயினி உபனிஷத்தினுடைய 22வது மந்திரம் பார்க்கலாம். இதில் வைணவ சந்நியாசியினுடைய விதிமுறைகளை விவரிச்சுக்கிட்டே வருது. இதில் விதிமுறைகள் விவரிச்சுக்கிட்டே வந்தாலும் இதில் சில மந்திர வார்த்தைகள், பல அரிய வார்த்தைகளை, அரிய விசாரத்தை நமக்குள்ளே உருவாக்குனுச்சு. அதெல்லாம் விலைமதிப்பில்லாதது, அவ்வளோதான் சொல்ல முடியும். சுருக்கமாக சொன்னால் விலைமதிப்பில்லாத சூட்சுமங்கள். இதெல்லாம் தேடி 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 அலைஞ்சால் கூட கிடைக்காது. தேடி தேடி அலைஞ்சவங்கெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ ஜி, என்ன ஜி இப்படி இப்படி இவ்வளோ சிம்பிளாக எளிமையாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறீங்களே ஜி, ஒரே ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்கு 1 மாதம் அலைஞ்சிருக்கேன் ஜி. நான் மறைச்சி 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 ரொம்ப அலைய விடுவாங்க ஜி. எனக்கு இங்கே ரொம்ப எங்கெங்கேயோ தேடி இங்கே ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு வச்சுட்டீங்க ஜின்னாரு. முருகன் வச்சுருக்கான்ப்பா, எல்லாருமே முருகனை தேடி வந்தவர்கள் தான். அதனால் நமக்கு 2500 வருஷங்களாக இது மறைக்கப்பட்டுச்சோ வெளிப்படலையோ, இவன் தேடி போனானோ இல்லை அது இவனை சேரலையோ, எந்த காரணங்களையும் அடியன் ஏற்பதற்கு தயாராக இல்லை. எப்படியோ இந்த 2500 வருஷம் இந்த இனத்துக்கு இது கிடைக்காம இருந்தது சத்தியம். அதுதான் விஷயம். இந்த 2500 வருஷம் இழப்பீட இந்த வரக்கூடிய 25 ஆண்டுகளுக்குள்ளே இந்த ஒவ்வொருவருக்கும், இப்போ முருகன்னா எல்லாருக்கும் தெரியும், திருப்புகள்னா எல்லாருக்கும் தெரியும். படிக்கிறானோ இல்லையோ, சாமி கும்பிட்றானோ இல்லையோ, முருகனை தெரியும். திருப்புகள் படிக்கிறானோ இல்லையோ, 1-2 திருப்புகளாவது காதில் வாங்கியிருப்பான். ஒரு திருப்புகள் கூட தெரியாதவனாக இருக்கான். அதாவது திருக்குறள் மாதிரி மெமரி பண்ணுங்கன்னு சிலபஸில் வச்சுருந்தா தான் அதெல்லாம் சரியாக வந்திருக்கும். காலம் மாறி போச்சு. அதனால் திருப்புகள் தனியாக போய் கற்றுங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்டல்னால் அது ஒரு சரியான கைட்லைன் குரு வேணும் இல்லையா? குரு இல்லாததுனால அந்த திருப்புகளும் 1 பாடலோ 2 பாடலோ தெரிஞ்சிருக்கலாம். அதோட முருகனுடைய இன்னொரு கண்ணா திருப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பக்தி யோகமாக இருக்கட்டும், இன்னொரு கண் ஞான யோகமாக இருக்கட்டும்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கோம். தமிழும் சம்ஸ்கிருதமும் 2 கண்களாக நீங்கள் பாவிங்க. என்னுடைய சிஷ்யர்களாக இருக்கிறவங்க அடியேன் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன், என்ன ஹிந்தி படிக்காதுன்னு தடுத்தப்போ நான் கேட்கல. அன்றைக்கி ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி வரைக்கும் தொடருதுன்னா அது அதனால் ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால எனக்கு நல்லதா, ஹிந்திக்கு நல்லதா? சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டதுனால நமக்கு நல்லதா, சம்ஸ்கிருதத்து நல்லதா? ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால நார்த்தில் ஒரு 5-6 மொழிகளுடைய சாரம் ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் ஒரு 5-6 ஸ்டேட்டில் நீங்கள் ஹிந்தியில் பேசுவீங்க, அவன் மதர் டங்கில் பேசுவான், ஆனால் 2 பேருக்கும் புரியும். அவன் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவனுக்கு புரியும். புரியுதா? குஜராத்தியில் பேசுவான், நீங்கள் ஹிந்தியில் பேசுவீங்க, அவனுக்கு அது புரியும், அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அவன் மதர் டங்கில் தான், அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ எப்படி சம்ஸ்கிருதம் போய் ஹிந்தியும் வேறுபாடு இல்லாமல் அடியன் சம்ஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி நல்லா தெரியும்,
ஆனால் எப்படி மொழிபெயர்க்கிறோம்? இப்போது மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லை, விசாரம் பண்ணுறோம். சூக்ஷ்மமான கருத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறோன்னா முருகப்பெருமான்காரன ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மொழி செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த பகைமே என்றைக்குமே வளர்க்காதீங்க, துவைத்தமே வேண்டாம். நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் முருகப்பெருமானுடைய உபதேசமாகவும் நான் பார்க்குறேன். அத்வைதங்கிற இந்த ஒரு நிலையில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு வேலை எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். அது ஃபோக்கஸ்டாக இருக்கும், அது தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அரியதாக இருக்கும், சிறப்பு மிக்கதாக இருக்கும், ஆழமாக இருக்கும், நுட்பமாக இருக்கும், அகலம், எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் போகிறது இந்த ஒன்றில் நிற்கிறது. இந்த பலதில் நிற்கிறது தான் என்ன பண்ணுறதுன்னா அது சரியாக வர்றதில்லை. ஏன்னா குறிக்கோள் போய் சேர முடியாதுல்ல. ஒரு மார்க்கத்தில் போயிட்டுருக்க ஒருத்தன் வந்து அந்த மார்க்கத்தை இப்படி போங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. ஒரு ஜங்ஷனில் ரைட்டில் போங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. நீங்கள் நேராக போகணும். என்ன பண்ணுறீங்க? நேராக போகிறது தானே ஃபஸ்ட்டு சொன்னார் உங்கள் குரு. நீ ரைட்டில் சொல்லி எங்கள் குரு நேராக போக சொன்னார், நீ என்னப்பா ரைட்டில்? பரவாயில்ல இப்படி போங்க, இன்னும் கொஞ்சம் சுருக்கமான வழியாக இருக்கும் போங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது பின்னாடியே போயிடுது. அப்புறம் அங்கே போயிட்டு சுற்று பாதையாக இருக்குது, கடினமான பாதையாக இருக்குது. அப்புறம் எங்கே டைவர்ட் ஆனானா அதே இடத்துக்கு திரும்பி வரத்துல டைம், எனர்ஜி, மணி வேஸ்ட்டாக போகுது. இப்படி தான் வாழ்க்கை போயின்னு இருக்கு. எதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு முதலிடம் கொடுக்கணும், எது 2 எது 3ன்னு தெரியலையே. எது பின்னாடியே போகிறது. என்னன்னா அவனுடைய சுய அறிவில் இல்லை. அவன் ஒரே நேரத்தில் 10 வேலை செய்கிறது, கையில் வந்து 10 பொருட்களை வச்சுக்கிறது. பொருளை எடுத்துருவான்னா 2 பொருள் ஒரு பொருளாக எடுத்துன்னு வரதில்லை. ஒரே நேரத்தில் 5 பொருளை கையில், இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, தலையில் ஒன்று, இடுப்பில் ஒன்று. ஒரு ட்ரெஸ் பண்ணுறதை விட மேல் பட்டனாக போகிறது, கீழ் பட்டனாக பாதி போடுறது, போடாமல் இருக்கிறது, அரைக்குறைய சாக்ஸை மாற்றி போடுறது, செப்பலை மாற்றி போடுறது. இதெல்லாம் என்ன காரணம்? மனம் அலைப்பாயுதுன்னு அர்த்தம். போட்டோம். இப்போது இந்த வைணவ சம்பிரதாயத்தில் சந்நியாசம் எடுத்தவங்க அவங்களுடைய விதிமுறைகளை சொல்லிக்கிட்டே வரும்போது நாமமும் தண்டமும் முக்கியம். தண்டங்கிறது மனசா வாச்சா கர்மனா நேர்மையாக இருக்கணும், ஆனஸ்டாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணுங்கிறது தண்டம். 3 தண்டம் உள்ளது. இன்னொன்று வந்து கைங்கரியம், இறைப்பணி, திருப்பணி, குரு சேவா. 2 தானே அவங்க சொன்னாங்க. அதோட இப்போ உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் சொல்லுது. ಋತು சந்தோ முண்டையேன முண்டம் மாத்திரம். ಋತುனா இப்போ வருஷா ಋತು, கிரீஷ்ம ಋತು, வசந்த ಋತುன்னு 4 ಋತು சில பேர் சொல்லுவாங்க, 6 ಋತು சொல்லுவாங்க. 2 மாதம், 12 மாதத்துக்கு ஒரு வருஷம், 12 மாதமாக 2 மாதத்துக்கு ஒரு ಋತು. இப்போ வந்து வசந்த ಋತು போயின்ட்டுருக்கு. கிரீஷ்மாவா? இப்போ கிரீஷ்மாவா இல்லை, தப்பாக சொல்லு. பஞ்சாங்கம் பாருங்கள், அதில் பாருங்கள், வசந்த ಋತು தான். எப்படி அட்வான்ஸாக சொல்கிறாரு? கிரீஷ்ம ಋతుலாம் போயிடுச்சு, போட்டிருக்கோம். வருஷா ಋತು அடுத்து வருஷா ಋతుன்னு ஒன்று வரும், மழை காலம்னு ஒன்று வரும். கிரீஷ்ம ಋతుக்கு அப்புறம் வசந்த ಋತು, அப்புறம் வருஷா ಋತು, இப்படி மாறும். இந்த ಋತು பருவகாலம், வசந்த ಋತು தானே. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் அந்த ஒரு ಋತು போகிறப்ப அவங்க முண்டன் பண்ணிக்கலாம். அதுதான் அங்கே இருக்க சொல்லக்கூடிய விஷயம். முண்டன் மாத்திரம் நான் அதிநாட்சம் ஜாத்து ஷிகாம் நான் வாப்பையது. முண்டன் பண்ணிக்கலாம், மற்றபடி ஷவரம்லாம் பண்ணக்கூடாது. சத்துரோ மாசான் துர்வசீலத்தக. சத்துரோ மாசான் 4 மாதம் வந்து வருஷா காலத்தில் சன்னியாசிகள் வெளியில் பயணிக்க மாட்டாங்க. சதுர்மாசம்னு சொல்லுவாங்க. அப்போ சதஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை. சதுர்மாசத்தில் 4 மாதம் ஒரே இடத்துல தங்குவாங்க. அந்த எந்த குடியானா அங்கேயே இருப்பாங்க. பரிவிராஜக்குனா நகர்ந்து போகிறவங்க, ஊராக அப்படியே கிராஸ் பண்ணி போகிறவங்க. அங்கே
ஒரு சதஸ் போடுவாங்க. சதஸ்னால் இந்த மாதிரி கும்பமேளா மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய வித்வான்கள் எல்லாம் இவங்க இது மாதிரி சன்னியாசி வந்திருக்காங்க, இந்த ஊர்லேருந்து இந்த மடத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க வாங்கன்னு அவங்க கூட வந்து அவங்க டவுட்டெல்லாம் இவர்கிட்ட கேட்டுக்கலாம். விசார வினிமயம் பண்ணுவாங்க 4 மாதம். சதஸ்ன்னு பேர். அதில் தான் நாரதருடைய அம்மா பூர்வ ஜென்மத்தில், நாரதருக்கு பூர்வ ஜென்மத்தில் அங்கே தான் போய் இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல குழந்தைய அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டு இவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இந்த சதஸில் இந்த குழந்தை எல்லாத்தையும் கிரகிச்சிடுது. வேதத்தினுடைய சூக்ஷ்மமாக பேசக்கூடிய எல்லாத்தையும் கிரகிச்சிடுது. அந்த சன்னியாசிகள்லேருந்து வர அந்த சாதுக்களை எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடுது, எல்லாரையும் ஆக்கர்ஷிச்சிடுது. நாரதர் பூர்வ ஜென்மம். அடுத்த ஜென்மாவில் இவருக்கு பிரம்மாவுக்கே மானசீக புத்திரனா அது பிறகுது. அப்படி சதஸ் நடக்கும். ஷியாத் யாவத்து சுப்தோ அந்தராத்மா. அந்த 4 மாதத்தில் இந்த சித்தானது உறக்க நிலையில் இருக்கும் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. சித்து உறங்கிறதுலாம் மனம் உறங்கும். சித்துன்னு சொன்னால் கூட மனம். மனம் யாருன்னு கேட்டால் மகாவிஷ்ணு தான் அங்கே சித்து. அவர் 4 மாதம் கடலில் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வருஷத்துக்கு. அதனால் நகரக்கூடாது. யார்? சன்னியாசிகள் நகர்ந்து பயணிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் நீங்கள் நடக்கும்போது, சாதாரணமாக நடக்கும்போதே மரவட்டையை மிதிச்சிருவீங்க, பள்ளியை மிதிச்சிருவீங்க, பூச்சியை மிதிச்சிருவீங்க நிறையா. அப்போ தான் தரையில் ஓடும். அதனால வரைக்கும் இப்போலாம் தரைக்கே வராது, ஓரமாக ஓடும், எங்கேயாவது செடி கொடியில் ஓடும். ஏன்னா வெயில் காலம்லாம் தாங்க முடியாது. மழை காலத்தில் சுதந்திரமாக தரையில் ஓடும். தெரியாமல் டெய்லி ஒரு ஒயரை போட்டு தள்ளிகிட்டே இருப்போம். அதுக்கு மோட்சம். அதோடைய கர்மாலாம் நமக்கு ஏற்றி விட்ரும். ஆமாம், யார் வதம் பண்ணுறாங்களோ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அதோடைய கர்மா நமக்கு ஏற்றி விட்டு போயிடும். அது பண்ணுறது பண்ணட்டும். அதனால் எதையும் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, யாவது சுப்தோ அந்தராத்மா. இந்த அந்தராத்மா 2 விஷயம் தான். அந்தர்யாமி, சூத்திரதாரின்னு 2 வார்த்தை. அந்தர்யாமிங்கிறது உள்பொருளாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் சித்து, சூத்திரதாரிங்கிறது இந்த உடம்பு உபாதிகள், பிராணன், ரசப்பிராணன், மனம் சித்தம் புத்தி எல்லாம் உபாதிகள். இதெல்லாம் என்ன ஆகும்? அந்தராத்மா புருஷோ விஸ்வரூபக யாவது சுப்தோ. இந்த 4 மாதங்கள் சுப்தோ, தூங்கிட்டு இருப்பாங்க. அஞ்ஞான் அதாஷ்டோ புனருத்தி தேஸ்மின் ஸ்வகர்மலிப்சு பகரேத்வா வசேத். இந்த சன்னியாசிகள் சின்ன வேலைகள் நித்திய கர்மாக்களை செய்துட்டு, சின்ன வேலைகள் அக்கம் பக்கத்தில், ரொம்ப தூரம் போகக்கூடாது, கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப எங்கே தங்கியிருக்காங்களோ, எங்கேயாவது ஸ்கூலில் தங்குவாங்க, எங்கேயாவது மடத்தில் அந்த ஊரில் சத்திரம் இருக்காங்க தங்குவாங்க, இல்லை பெரிய ஜமீன்தார் வீட்டில் தங்குவாங்க. முன்னாடியே இவங்க வரக்கூடிய பயண ஷெட்யூல் எல்லாம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இப்போ பெரியவாக போகிறாங்கன்னா அங்கங்கே இருக்காங்க இல்லையா, இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா இறை சிந்தனையாளர்கள், அவங்க நம்ம வீட்டுக்கு தங்க மாட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களான்னு. என்ன சாதுக்கள் வருது, என்ன சாதாரண விஷயம் இல்லை, இறைவனே வருது. ஏதாவது சங்கல்பம் போட்டால் உடனே நடக்கும். அதனால் அது பெரிய வரோம். அது வருஷத்துக்கு ஒரு முறை. அது அவங்க கையில் இல்லை. அவங்க போகிற வழியில் இந்த போகிறாங்க, எத்தனை கிலோமீட்டரில் தங்கலாம், 4 மாதத்துக்கு அந்த ஊரில் மக்கள் எல்லாம் வர சொல்லணும், எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது ஒரு பெரிய ஷெட்யூல் அது. ஏன்னா 4 மாதம் 120 நாள் ஒரே இடத்துல தங்க போகிறாங்கன்னா அந்த நேரத்தை வீணாடிக்கூடாது, விசார வினிமயம் பண்ணலாம். அதனால் எங்கேயாவது பக்கத்தில் போனாலும் திரும்ப வந்துடணும். முக்கியமாக தேவாலயம், கோவில், தருமூலே, பெரிய மரங்கள், அந்த காலத்தில் பெரிய மரங்கள், அரச மரங்கள். வெயில் மழை காலமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியல, மழை காலம் தான் அது ஆக்சுவலாக பார்த்தா. தருமூலே மரத்தடி, குஹாயாம் வசேத், குகையில் வசிக்கலாம். இது சாதாரணமாக அந்த சத்துர்மாசியம் முடிஞ்சதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு சன்னியாசி எப்படி வசிக்கலாம்னா மரத்தடியில் வசிக்கலாம். ஆக்சிஜன் அவங்களுக்கு பிராணவாயு சுத்தமாக கிடச்சிட்டு இருக்கும். அது ஒரு தருதலை அப்படி சொல்கிறாங்களே. தருதலைன்னா என்ன அர்த்தம்னா மரத்தடியிலேயே இருப்பான் பொழுது அன்றைக்கும். சன்னியாசியாக இருந்தால் அவன் உச்சி சிகரம் ஏறிடுவான். சாமானியனாக இருந்தால் மரத்தடியில் இருந்தால் என்ன ஆகுறது? கடமை செய்யலைன்னு அர்த்தம். இது ஒரு தருதலையாக வளருதுன்னு சொல்லுவாங்கள்ல. தகப்பன் இல்லாத குழந்தை தருதலைன்னு ஒரு பழமொழி, பழங்காலத்து பழமொழி சொல்லுவாங்க. கருதலை பிக்சை தருதலை வாசம்னு சன்னியாசிகள் சொல்லுவாங்க.
கையில் பிக்ஷை யாராவது பசித்தால் யாச்சிதம் அயாச்சிதம் கேட்டு வாங்கிக்கலாம், கேட்காமலும் கிடைக்கும். கேட்காம கிடைக்கும் வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க என்ன எவ்வளோ சாப்பிட போகிறாங்க? நியமங்கள்லாம் இருக்குல்ல. அப்புறம் யாருமே வரலைன்னா சிஷ்யர்கள் அனுப்புவாங்க பிக்ஷைக்கு. புரியுதா? யாச்சிதம்னு பேர் அது. சரி, இந்த காலத்தில் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் வந்து என்னது, அவங்க வர இடத்துல அன்னதானம் நிறைய நடக்கும். இப்போ எல்லாம் அவங்க வராங்கன்னா டெய்லி 120 நாளும் அன்னதானம் நடக்கும். பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, புண்ணியத்துக்காக வேதாந்தம் தெரிஞ்சவங்க, தர்மம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. வந்து இப்போ தருமூலை மரத்தடி வேறு வேறு அடியிலன்னா மரத்தடி, அவ்வளோதான் சொல்ல முடியும். குஹாயம் குகத்தில் வசேது வசிக்கணும். சங்கோ அலட்சித சீல விருத்தக, எந்த குறிக்கோளும் இல்லாமல் யாரு கூடயும் சேராமல் அசங்கம் கூட்டமில்லாத இடத்துல தனித்து இருக்கணும். அனிந்தனோ ஜோதிரிவா, ஒரு நெருப்பு எரிஞ்சு அணைஞ்சிருக்கு, மேலே நீர் பூத்துருக்கும், நீர் பூத்த நெருப்பு போல் அவங்க அமைதியாக இருக்கணும். உள்ள நெருப்பு அவங்க, ஆனால் வெளியில் நீர் மாதிரி இருக்கணும். சரியா? அனிந்தனோ ஜோதிரிவா, ஈதனம்னா கட்டை, அந்த நெருப்பில் போடுற கட்டைகள் மற்ற விஷயங்கள். ஜோதிரிவா, நெருப்பு போல் அமைதியாக இருக்கணும். உபசாந்தோ, சாந்தமாக இருக்கணும். உஜ்ஜோத் விஜேத் யாத்திர குத்திர, யாத்திர குத்திரன்னா யாருக்கிட்டேயும் எந்த விருப்போ வெறுப்போ ஒரு சன்னியாசி கொல்லக்கூடாது. எரியாத நெருப்பு போல் அமைதியாக இருக்கணும். ஆத்மானம் சேத விஜானியாத் யமஸ்மி இது புருஷக, ஆத்மானம் சேது, இந்த நிலையில் அவன் ஆத்மாவை நன்றாக அறிந்து, விஜானியாத், அந்த சத்தை நன்றாக அறிந்து. சத்தை நன்றாக அறிந்துனா என்ன? சத்தை ஏற்கனவே சிரவணம் பண்ணியிருப்பாங்க, மனனம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிதித்தியாசனம் பண்ணலாம். நிதித்தியாசனங்கிறது என்ன? தியானத்தில் குரு சொல்லி கொடுத்த இந்த மந்திர வார்த்தையை, உங்களுக்குள்ளே ரசாயன மாற்றம் ஏற்படுத்தின அந்த வார்த்தையை, உங்களுக்குள்ளே உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை, உணர்வு நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறது. எங்கே? அந்த ஃப்ரீக்வன்சி குறையிறப்ப. தியானத்தில் ஆரம்பத்திலே பண்ணக்கூடாது. தியானம் ஆரம்பித்து அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறம்தான் ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரக, இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம். சகுனத்துக்கு, நிர்குணத்துக்கு சத்து சித்த ஆனந்தம். சத்து அன்பாய் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. சித்த அறிவாய் இருக்கிறது, உணர்வாய் இருக்கிறது. ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கிறது. இந்த பரம்பரையுடைய ஸ்வரூபம் இதுதான். இதை உணர்ந்து அனுபூதியில் கண்டுபிடிச்ச விஷயம், யாராலும் மறுக்க முடியாத விஷயம். இந்த ஜீவனுக்கும் இறைவனுக்குள்ள தொடர்பு என்ன? டைரக்ட் தொடர்பு. இருக்கிறேன், இருக்கணும், வாழணும், அதான் சத்து. அறியணும், அடையணும், அதான் சித்து. உனக்குள்ளே இருக்கக்கூடிய நீ வாழணும்னு நினைக்கிறதும், அறியணும்னு நினைக்கிறதும், அடையணும்னு நினைக்கிறதும், ஆனந்தமே பிரதானம்னு நினைக்கிறதும் உன்னுடைய ஸ்வரூபம். ஸ்வபாவம் அல்ல, ஸ்வபாவம் மாறும், ஸ்வரூபம் மாறாது. ஸ்வரூபங்கிறது உன்னுடைய இயல்பு நிலை, ஆனந்த நிலை. ஏன்னா ஆனந்தத்துலேருந்து தான் நீ வெளியில் வந்திருக்க, இல்லை ஆனந்தத்துலேருந்து தான் கீழே இறங்கியிருக்க. ஆனந்தத்துலேருந்து தான் இப்போ நீ கட்டான மாதிரி இருக்க. ஆனந்தத்தினுடைய தொடர்பு கட்டான மாதிரி இருக்க மாதிரி தானே, உண்மை அல்ல. இடையில என்ன இருக்கு? ஏதோ ஒரு அக்ஞானம் ஸ்க்ரீனை போட்டு பூரணமாக மறைச்சி வச்சுருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் ஆனந்த மயம் வரைக்கும் தான் போகிற.
இப்போ சாப்பாடுன்னு அலையிறான்னு வச்சுங்களேன், அவன் அன்னமய கோஷம். அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கலாம், அவன் இந்த பூலோகத்தில் தான் வாழ்வான். அன்னமய கோஷம். பிராணமய கோஷம் பித்ருலோகம் பயணிக்கலாம். மனோமய கோஷம் ஸ்வர்கலோகம் பயணிக்கலாம். எந்த கோஷத்தில் இப்போ உன்னுடைய உயிர் வசிக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. உடம்பில் இருக்கா, மனதில் இருக்கா, பிராணனில் இருக்கா? விஞ்ஞானமய கோஷம்னு சொன்னால் நீ இந்த உடம்பையே விட்டுற, இந்த லோகத்துக்கு வந்துடுற. எங்கே? மகக ஜனக தபகல உபாசனா மூலியமாக புரோமதிக்கு விஞ்ஞானமயம், இந்த அறிவை அதனுடைய உபாதிகள் எல்லாம் கழட்டி விட்டுட்டு சைத்தன்யமாக நீ மேலே ஏறுற. புரோமதியில் அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் புரியுது, நீ யாருன்னு தெரியுது, எங்கே போகணுன்னு தெரியுது. ஆஹா, நம்ம வந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போயாகணுங்கிறத தெளிவாக புரிஞ்சிச்சு. அங்கே போய் சேர்ந்தா போதுண்டா சுவாமிங்கிற ஒரு புத்தி வந்துடும். அந்த ஆனந்த மயம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனந்த மயம்தான் ஆனந்த ஸ்வரூபம். இது சொல்லலை. இப்போ புரோமதி என்னதுன்னா விஞ்ஞானமயம். அங்கேருந்து நீ சகசிராரம் சிகரம், அது புச்சம்னு சொல்லுவாங்க. உபநிஷத்தில் இருக்குது, சொந்த கருத்து இல்லை. புச்சம்னு சொல்லுவாங்க. புச்சம் அது மாறி மருவி புச்சம்னு வந்திருக்கும். புஞ்சம்ங்கிற வார்த்தை தான் டிக்ஷனரி படி பார்த்தா மிகச்சரியாக இருக்குது. இந்த புஞ்சம்னா என்ன அர்த்தம்னா மாசுன்னு அர்த்தம். மாசுன்னு என்னது? ஏராளமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏராளமாக இருக்கு. என்ன ஏராளமாக இருக்கு? ஆனந்த அணுக்கள், காட்ஸ் பார்ட்டிக்கல் ஏராளமாக ஆனந்தமயமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. இந்த ஆனந்தமயமாக இருக்கிறது அதனுடைய பிரபா, ஆனந்தத்தினுடைய பிரபா, ஆனந்தத்தினுடைய வெளிச்சம், ஆனந்தத்தினுடைய கதிர்கள். எங்கே? அது புரோமதி வரைக்கும் அந்த வெளிச்சம் வருது. புரோமதியிலேருந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். நம்மளுடைய வீடு இதான், சொந்த வீடு இதான். நம்ம இப்போ இருக்கிற வீடு வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடுங்கிற சிகரத்துக்கு புஞ்சம்னு பேர். அதுக்கு புச்சம்னு உபநிஷத்தில் இருக்குது. புச்சம்னா வாளுன்னு அர்த்தம், புஞ்சம்னா மாசுன்னு அர்த்தம். மாசுங்கிற வார்த்தை அர்த்தம் கொடுக்குது. அந்தபடி பார்த்தா அந்த விஞ்ஞானமயத்திலேருந்து ஆனந்தமயத்தை கிரகிச்சு அதுக்கப்புறம் ஆனந்தமயம் அவர் வசமாகிடுறீங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜகத்திலேயே கழுத்துக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா ஜென்மாவும் கழுத்துக்கு கீழே. மேக்ஸிமம் கண்ணை விட்டு நீங்கள் தாண்ட முடியாது. அதனால தான் கண்ணு கடைசியாக ஃபில்டர் பண்ணிடும். இந்த கண் இருக்க உங்களை டைவெர்ட் பண்ணுறதே கண்ணு தானே. அதுதான் கண்ணை மூட புரோமதியை பாரு, கண்ணை மூடி பாருன்னு சொன்னது. உன்னை கடைசி வரைக்கும் உன்னை என்ன பண்ணோம்? டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கண் எங்கே பின்னாடி போதோ அங்கே கருத்து போயிடும், கருத்து எங்கே போதோ அங்கே மனம் போயிடும், மனம் எங்கே போயிடுதோ அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். சகசிராரம் சிகரங்கிற அந்த விஷயத்தை விட்டுரும். கடைசி கேட்டு கண்ணு தான். அதை தாண்டிட்டீங்கன்னா அவர் வசம் இருக்கு. நான் சொன்னல, ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் பயணிப்பீங்க, அதுக்கப்புறம் அவருடைய வசத்தில் அந்த சர்க்கிள்குள்ளே கர்ப்பகிரக சர்க்கிள் புரியட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். கர்ப்பகிரக சர்க்கிள்குள்ளே நீங்கள் புரோமதியிலேயே அனுமானம் தீவிரமாகி நிச்சயமாக தரிசனம் பண்ணிடலான்னு நீங்கள் பயணிக்கிற அந்த தருவாய் தான் ஆனந்தமயத்தை கடந்த ஸ்வரூபம். அதுதான் பிரம்மஸ்வரூபம். இந்த ஆனந்தமயம் யார் தெரியுமா? பரமேஸ்வரன் தான் ஆனந்தமயம். பரமேஸ்வரன் தான் ஆனந்தமயம். அவர் எப்படி இருக்கார் தெரியுமா? அன்பு ஸ்வரூபமாக இருக்கார். அன்பே சிவம்னு எல்லா கோவிலையும் எழுதியிருக்காங்களா இல்லையா? சும்மா எழுதலை, வேதாந்த வாக்கியம் அது. யாரோ தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க எடுத்து சொல்லி மனித நேயம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அன்பே சிவம்னு சொன்னால் எல்லோரும் ஒத்துக்குவான். ரெண்டும் ஒன்று தானே. அப்போ அவர் மேலே பிரியம் ஏற்படும். அப்போ தான் பக்தி அதிகரிக்கிறது. பரம்பரை மேலே எப்போ பிரியமாகுன்னா அவருடைய அந்த பிரபாவத்தை நாம் அனுபவிக்க. இப்போ அன்றைக்கி யாரோ கேட்டாங்க, ஜி எப்படி ஜி நிதித்தியாசனம் பண்ணுறது, எதை ஜி நிதித்தியாசனம் பண்ணுறதுன்னு சொன்னால் கேட்டார். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஏன்னா இன்னும் பண்ணலைல்ல. இதுக்கெல்லாம் பதில் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அறிவை கான்சன்ட்ரேட் பண்ணி அறிவுங்கிற சர்வஜங்க வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே நிறைஞ்சி அது பிரபாவா ஆறாவாக வெளிப்படும். அதுதான் ஞான பிரகாசம்னு பேர். சப்போஸ் நீங்கள்
இந்த உலகத்தில் பரம்பொருள் அன்பே சிவமாக இருக்கிறாரு, அவரை நோக்கி நான் பயணிக்கிறேன், அதுக்கு இந்த அறிவு ஆதாரமாக இருக்கட்டும். அறிவு பூரணமாகும்போது பிரம்ம ஞானம் பூரணமாகும், மாயா ஞானம் பூரணமாகாது. ஜகத்தை பற்றி நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாலும் முடிக்கவே முடியாது. பிரம்மத்தை ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருளை பக்தன் டப்புன்னு பிடிச்சிருவான். அன்புக்கு பக்திக்கு அவரே வசப்படுறாரு. எத்தனையோ பாடல்கள்லாம் இருக்குது, தமிழ் பாடல்கள் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு பாட தெரியாது. அன்பால் பிடிச்சிருவான், ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவான். மகாவிஷ்ணு கட்டி போட்டிருக்கான், சகாதேவன் தானே. அந்த ஞானம் பூரணம். ஸ்ரீ குமரன் வேதம் பூரண பிரம்மஞான சுடர்னா அரைகுறை இல்லை, அது பூரணம். இன்றைக்கி யாரோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அற்புதமான ஜாப்பு, நோபல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜி. யாருன்னே தெரியாது. யூகேவா? அவரே உடனே போட்டாரா? பார்த்திங்கன்னா நம்ம சிஷியர் எங்கேருந்துலாம் வராங்க. யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டு சிஷியரே தெரியுமில்ல. ஃபஸ்ட்டு கமெண்ட்டே யூஎஸ்ஏலேருந்து வந்துச்சு. அவனுக்கு தெரியுது, இங்கே இருக்கிறவனு தெரிய மாட்டேது. கூட இருக்கிறவன் தேனீக்களாக இருக்க சொன்னால் ஈக்கலாக இருக்கான், வெளியில் இருக்கிறவன் தேனீக்களாக இருக்கிறான், அவன் பருகிறான். புரியுதா? ஏதோ சொல்ல வந்த முக்கியமாக பூரணம், பிரம்மஞானம் பூரணம். ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்குள்ளே சுவாமியை வசப்படுத்திடலாம். ஆனால் நீங்கள் ஜகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வச்சிங்க, எந்த பொருளை எடுத்தாலும் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தான் தீசிஸ் சப்மிட் பண்ண முடியும், நாளைக்கு மாறிடும். நல்லா புரியணும்னா ஒரு ஸ்டாரை தொலைநோக்கு மைக்ரோஸ்கோப்பு, அந்த ஸ்கோப்பு, டெலஸ்கோப்பெலாம் வச்சு பார்த்து அதை பற்றி ஒரு நரேட்டிவ், ஒரு ரைட்டப் ஒரு சயின்டிஸ்ட் எழுதுறதுக்குள்ள அதோடைய அந்த ஸ்டாரினுடைய தூரம், கேரக்டரு, செயல்பாடுகள் எல்லாம் மாறி போயிடும். இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டு இன்றைக்கி டேட்டு, ஸ்டில் டேட்டு, இன்றைக்கி வரைக்கும் இந்த நிலை இது. அதனால் பூரணம் சொல்லும்போது இந்த சித்தானது சகசிராரம் ஆனந்த மயத்துலேருந்து ஆனந்த ஸ்வரூபம் சிறகாக இருக்கார். அதாவது அன்புங்கிற அன்பால் அவருடைய தலை செய்யப்பட்டிருக்கான். இந்த பரமேஸ்வரனுடைய ஈசன் தானே காரண உடம்பு. காரண உடம்பு தான் ஆனந்தமயம். நம்ம 3 உடம்புல முடிச்சிடுறதுனால நம்ம அங்கே இருட்டு இருக்கும், மாயா இருப்பா, சுவாமி இருப்பாங்க, கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்கும், விளக்கு காமிப்பாங்க. விளக்கு தான் ஞானம், ஞானத்தை காமிக்கிறவர் தான் குரு. இதெல்லாம் தத்துவம் நம்ம பேசியிருக்கோம். அந்த ஈசன் உபாதிகளை நீக்க அந்த இருட்டை கடந்த நிலை தான் அந்த பிரம்மஸ்வரூபங்கக்கூடிய பிரம்மலோகம். பிரம்மாலோகம் இல்லை, பிரம்மாலோகம் சத்தியலோகம். பிரம்மலோகங்கிறது ஸ்வரூபம். எந்த ஸ்வரூபம்? காட்ஸ் பார்ட்டிக்கல் அன்பு ஸ்வரூபமாக, அமைதி ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அதுக்குள்ளே நுழையிறது தான் இந்த சித்தினுடைய அல்டிமேட் கோல். அதனால தான் எல்லாருமே சுகத்தை தேடுறோம். சுகம் புறத்தில் தேடினா சுகம், அகத்தில் தேடினா ஆனந்தம். புறத்தில் நீ சுகம் அனுபவிக்க குறையும், புண்ணியம் தீர்ந்து போகும். அகத்தில் சுகத்தை அனுபவிக்க அது ஆனந்தம் குறையாது. சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியசித்த ஆனந்தம் எப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கோ அதுமாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம். நீ ஞானத்தை கொடுக்க அன்பை கொடுக்க அறிவை கொடுக்க வளரும். இந்த உலகத்தில் அதிசயமாக, அதனால தான் பூர்ணமிதம்னு படிக்கிறீங்களே. ஒரு பூர்ணத்துலேருந்து ஒரு பூர்ணத்தை எடுத்தால் மைனஸ் தானே வரணும், 0 தானே வரணும். இங்கே பூரணமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? குறையாத பொருள் உலகத்தில் எது இருக்குன்னா அதுதான் பரம்பொருள். அது அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. நாம் அதை விட்டு, அதனுடைய பார்வையை விட்டு, ஏதோ ஒரு இடையில ஸ்க்ரீனு நமக்கு இடையில போடப்பட்டதாக நாம் ஃபீல் பண்ணுறோம். அது அனுபவம். குரு வந்துட்டாங்கன்னா அந்த அனுபவத்தை அந்த ஸ்க்ரீனுக்கு நெருப்பு வச்சுருவாங்க, ஞான அக்னி வச்சுருவாங்க. அப்போ அங்கே இருட்டே இருக்காது, ஞான நிரந்தரமான வெளிச்சம். அதனால் இங்கே
இங்கே ஆத்மாவை அவன் சத்தாக அறிகிறான். ஆத்மாவை அவன் சத்தாக அறிகிறான். சத்துனா என்னது? இருக்கிறது, இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸு. எப்படி இருக்கு? அன்பாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அஸ்தி பாத்தினா விளங்குறது. நான் இருக்கேங்கிறத வெளிப்படுத்தும். அது நான் இருக்கேங்கிறத அது வெளிப்படுத்தும். அதான் உணர்வு, அதுதான் சித்து. இந்த அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கிறது. சேராமல் இருந்தால் அறிவு இல்லைன்னு சொன்ன. அதுக்கு தான் அறிவு முக்கியம். இப்போ அறிவுங்கிறது சாதனமா சாத்தியமா? சாதனமும் அதுதான், சாத்தியமும் அதுதான். அறிவால் அறிவை அறிவது, அறிவை அறிவது அறிவு, அறிவை அறிவது அறிவு. அறிவுங்கிற பரம்பொருளை அறிவுங்கிற நீ அறிவுங்கிற குருவை வச்சு அறிகிறாய். அறிய அறிய அதுதான் நிதித்தியாசனம், உண்மை புலப்படும். அதுக்கு தான் தியானம் சொன்னது, ஆவர்த்தி பண்ணது. தத்துவமசின்னு ஒரு வார்த்தையில் சொல்லலை அந்த உபநிஷத்தில். 9 இடத்துல தத்துவமசி சொல்கிறாரு. ஸ்வேதகேத்து தானே? ஸ்வேதகேத்து அவங்க அப்பா சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாம் தத்துவமசியில் கிளியர் ஆகிடும். இதில் மனநத்தில் கிளியர் ஆகிடும். 9 இடத்துல சொல்கிறார் தத்துவமசி. இப்போ நீங்கள் தத்துவமசின்னு சொன்னால் டே 1 சொல்லியிருப்பேன். அப்படியா? நான் கடவுளா? சரி, ஒத்துக்கிறேன். நீங்கள் சொந்த கருத்து இல்லை, வேதத்தில் இருக்கு சொல்கிறீங்க. ஆனால் என்னால் 99.99% நம்ப முடியாது ஜி. யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு தான் ஃபீல் ஆகும். ஆனால் நான் அந்த ஒரு தத்துவமசிங்கிற வார்த்தையை உண்மைன்னு சொல்கிறதுக்கு தான் 1 கோடி சாஸ்திரத்தை இந்த ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? பொய் உனக்கு உடனே பிடிச்சிரும், உடனே ஒன்று அட்டாக் பண்ணிடும், உடனே நீ நம்புவ, உடனே நீ கொண்டு போய் பணத்தை போட்டுருவ. அதில் பொய்யை நம்புகிற, மெய்யை நம்ப மாட்டேன். மெய் மேலே ஏன்னா மெய் வந்து அட்ராக்டிவாக இருக்காது, பசீகரிக்காது, ஈர்க்காது, பொய் சொல்லாது, எந்த ஒரு விளம்பரமும் பண்ணாது, படோட பங்கு ஆட்டாது, மறைஞ்சிருக்கும். எது உண்மை? பொய்யே இதுக்கு நேரம் ஆப்போசிட். ஜகத்து எல்லாத்தையும் எல்லா அபிநயம்லாம் பண்ணும், எல்லா வசீகரமும் பண்ணும். இந்த மனம் என்னது? வீக்காக இருக்கிற மனம், அறிவில்லாத மனம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அது பின்னாடியே போயிடும், டைவெர்ட் ஆகிடும். அப்பாடா, அவனுடைய பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அவனை சாமிக்கிட்டே விடலை, நான் என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு மாயா தன்னை மார்த்தட்டிக்கும். இந்த ஜீவன் இந்த வாட்டி நான் ஏமாந்துட்டேன்னா அடுத்த வாட்டி பிறந்து வரேன் பாரு. நான் பிறந்த உடனே நேராக குருவை போய் பார்ப்பேன். முருகப்பெருமானை பார்த்து, போன வாட்டி என்னை மாயா ஏமாத்திச்சு, இந்த வாட்டியாவது எனக்கு முக்தி குடியா, மாயா ஏமாத்தாத முக்தி குடி நிச்சயமாக கேட்பான். நீங்கள் கூட அதில் இருக்கலாம், நான் கூட இருக்கலாம். அதில் ஏமாந்து போகிறோமா இல்லையா? இப்போது ஆத்மானம் சேத், இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? சத்தை அறிய ஆனந்தம். சொரூபத்துக்கு போயிட்டா உன்னோடைய நீதான் அது. யார் ஆனந்தமயம், யார் ஆனந்த சொரூபம்? ஆனந்தமயமாக இருக்கிற வரைக்கும் நீ சித்தா இருக்கிற வரைக்கும் ஆனந்தமயம். சத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீ சித்து அங்கே இல்லை, சத்தம் இல்லை, ஆனந்தம் மட்டும்தான் இருக்குது. ஸோ சத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், அது ஒரு லோகமாக பார்க்குறேன். முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சத்தை வந்து ஒரு லோகமாக பார்க்குறேன், ஃபுல் ஆஃப் காட்ஸ் பார்ட்டிகல், வித் ஆனந்தம், வித் பீஸ்.
புரியுதா? அந்த லோகம் பரம்பரையில் இருக்கக்கூடிய பரம்பரை அவர் தோன்ற மாட்டார். அவர் தான் ஆதாரமாக இருக்கார். அவர் இல்லாமல் காட்ஸ் பார்ட்டிகள்னா காடோடைய பார்ட்டிகள் தானே. அவர் இருக்கிற லோகத்தில் அவர் தோன்ற மாட்டார், இருக்கார், ஆனந்தமாக இருக்கார், அமைதியாக இருக்கிறாரு. ஆனந்தம் அமைதியாக இருக்காரா? அன்பாக இருக்கார். ஏன் அன்பு எதுக்கு? எல்லாருக்கும் எப்பயும் நல்லது தான் செய்வார். இந்த மாதிரி தப்பாக சாமி கண்ணை குத்திடும், அதை பண்ணு இதை பண்ணு குழந்தைங்களுக்கு சொல்லி தப்பாக சொல்லி கொடுக்காதீங்க. வேறு ஏதாவது அப்பா குத்திடுவார், மாமா குத்திடுவார், அம்மா அடிப்பேன் அப்படி சொல்லிக்கோ. சாமி கண்ணை குத்துன்னு சொல்லாது. இவங்க எப்படின்னே திரும்ப ஐடியா இவங்களுக்கு. நம்ம சொன்னோம்னா அப்பா அடிப்பார் சொன்னால் அப்பா மேலே வெறுப்பு வந்துடும், மாமா அடிப்பார் சொன்னால் மாமா மேலே வெறுப்பு வந்துடும். சாமி கண்ணை குத்துன்னு சொன்னால் சாமியை யாருக்கிட்டையும் காட்ட முடியாது. இது சாமி மேலே வெறுப்பு வந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படி சொல்லி விட்டுறாங்க. வேறு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் நிறைய பேர் சுவாமியை அப்படி பண்ணுவாங்க. நீ தவறு பண்ணால் தண்டனை உண்டுப்பா, அது இயற்கையினுடைய விதி. நீ தவறு பண்ணணுன்னா உப்பை தின்னா தண்ணி குடிச்சு தான் அவனும் ஒரு பழமொழி இருக்குது, பெரியவங்க சொல்லுவாங்க. உப்பை சாப்பிட்டு ஏமி காரம் சாப்பிட்டீங்கன்னா உப்பை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணி தான் ஆகணும்? தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பாவத்தை பண்ணால் தண்டனை உண்டு. தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சால் பாவத்தை பண்ணாத. இதே விஷயம். இது என்ன சின்ன விஷயம், சாதாரண விஷயம், இது புரிய மாட்டுது. அதனால் இப்போ என்ன பெரிய சாபக்கேடுனா, இந்த மெய்ப்பொருள்லாம் மறைக்கப்பட்டதுனால அவன் தான் தோணித்தனமாக இந்த சமுதாயம் கேடு கட்டு தெருவில் நிற்குது. கரெக்டாக இருக்கா? மனுஷனா வண்டி ஓட்டுறான் ஒவ்வொருத்தன். ஒரு வண்டி ஓட்டுறவனை வச்சே நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம். இந்த உலக சமுதாயத்தினுடைய உன்னை பற்றி சொல், உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல மாதிரி ஒருத்தன் வண்டி ஓட்டுற செயலை பார்த்து அவன் பரம்பரையாக சொல்லிடலாம். ஆமாம், ட்ரெடிஷனே சொல்ல முடியும். எல்லோரையும் சேர்த்து திட்டுறேனுங்கிறீங்களா? ஆமாம், எதுக்கு வண்டி வாங்கி கொடுத்தான் அவன்? இவன் சொந்த வண்டி சொந்த பணத்தில் வாங்கியிருந்தால் அப்படி ஓட்ட மாட்டான். அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, எவன் வண்டியை கொடுத்தானோ அவன் மேலே கேஸை போட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போடு. அது மாதிரி இருக்கணும். இப்போ என்னாச்சு? தமேவ தீரோ ஆத்மானம் சேது விஜானியத். நன்றாக சத்தை அறிய நீ சொரூபத்துக்குள்ளே நுழைய. அகமஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. உள்ளே போன அந்த சத்தே அஸ்மி. முன்னாடி சத்து அஸ்தின்னு சொன்னீங்க, கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறீங்க, கடவுளாக இருக்கிறேன்னு இப்போ சொல்கிறீங்க. எப்போ? சத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம். அவ்வளோ சாதாரணமாக உங்களை உள்ளே விட்டுறாது. விட்டா என்ன ஆகும்? சத்துங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதனால் வரைக்கும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன, பிரம்மம் அஸ்தின்னு சொன்ன இந்த வாய் பிரம்மமாக இருக்கிறேனுங்கிற உணர்வே யாரும் சொல்லித்தர வேண்டும். தானாக பிறக்கும். அதுதான் ஞானம். ஏக்கமேவ ஒன்றுதான் இருக்கிறது. இது அமைதியாய் இருக்கிறது, ஆனந்தமாய் இருக்கிறது, அன்பாய் இருக்கிறது. அதனால் அறிவு முக்கியங்க. இந்த 3 வார்த்தையும் மீனிங் புரியணும்னா அறிவு முக்கியம். அதனால் சர்வஜ்ய நிலையை முதல்ல நீங்கள் எல்லோரும் அச்சீவ் பண்ணணும். சர்வஜ்ய நிலையை என்ன பண்ணுச்சு, எப்படி பண்ணணும்? எனக்கு எங்கிட்ட இது மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, ஒரு குருஸ்தானத்தில் இருந்து ஒருத்தவங்க சொன்னான், குரு கூட வேணாம், ஒரு சாதாரண ஒரு கிளாஸ்மேட்டோ இல்லை ஒரு நண்பனோ இல்லை ஒரு வெல்விஷரோ, இந்த 2000 ஆடியோ கேட்டிங்கன்னா உன்னுடைய அறிவு கண்ணு திறந்துருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 2000 ஆடியோவும் தலைமையில் வச்சு கேட்டுட்டு தான் மறுவேலையே செய்வேன். இது என்னுடைய கேரக்டர். ஏன்னா இதை எத்தனை கோடி வருஷமாக தேடிட்டு இருக்கோம். இப்போ இதை தானேப்பா தேடிட்டு. நீங்கள் என்ன ஆச்சரியம்னா, காலையில் கண்ணை திறந்ததுலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓடுறான், சிந்திக்கிறான், பேசுகிறான், அதை பார்க்குறான், இதை பார்க்குறான்னா எதை தேடுறான்னா இந்த ஆனந்தத்தை தான் தேடுறாங்கிறது தெரியாமலே தேடின்னு இருக்கான். இதை விட ஏதாவது ஒரு அக்ஞானம் இருக்குமா சொல்லுங்கள்? யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க, நீ என்னப்பா தேடுற, எதுக்கு 12 மணி வரைக்கும் பேசின்னு இருக்க, தூக்கமே வரலைங்க.
12 மணிக்கு கால் வருதுங்க. அந்த ட்ரிப்புக்கு போகிறப்ப நைட்டு ட்ராவல் பண்ண ஒருத்தன் 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறான் போனையே. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண, ஆக்டிவேட் கம்ப்யூட்டர் ஜி ஓப்பன் அப்படின்னு டக்குன்னு ஏந்திரிங்க. என்ன நான் ஏந்து போயிடுறேன், சீட்டை மாற்றிக்கிறேன். அப்படியே ரொம்ப சர்வசாதாரண உற்சாகமாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆரம்பிக்கிறான் கச்சேரியை. அதெல்லாம் கூடாதுன்ட்டேன். கண்ணை மூடி தூங்கு, இல்லை தியானம் பண்ணு. எதை தேடுறேன்னு தெரியல. எதை தேடுறோம்? எல்லோரும் எதை தேடுறோம்? இது மாதிரி ஒரு அக்கிரமம் இருக்கா எங்கேயாவது? கண்ணை திறந்துறது கண்ணை மூடுற வரைக்கும் 12 மணி நேரம் தாண்டி மேலே ஒரு 6 மணி நேரம் 18 மணி நேரம் ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிவிட்டான். எதை தேடினா எதை தேடுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அது ஒரு வேலை இருக்குது அப்படிம்பா. அது நாளைக்கு இதை நான் சொல்லலைன்னா நாளைக்கு எல்லாமே கெட்டு போயிடும். இந்த நாடே அப்படியே தலை குப்புற கிடக்கும். நான் போய் தான் நிமித்து வைக்கணும். சொல்கிறது புரியுதா? எதுக்காக இயங்குறான்? ஆனந்தத்தை தேடி இயங்குறான்னு அவனுக்கு தெரியல. அது பணத்தில் இருக்குன்னு நினைக்கிறான். அது காரியம், இதெல்லாம் காரணம். காரியம்னு சொன்னால் இந்த தண்டை ஞாபகம் வருது. இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆத்மானம் சேது விஞ்ஞானியாத் அஸ்மியதி புருஷக. இப்போ நான் புருஷன். இது நாள் வரைக்கும் சாதாரண ஒரு ஜடமாக இருந்தேன், ஒரு மனுஷனாக இருந்தேன். இப்போ நான் புருஷனாக இருக்கேன். புருஷுங்கிற வார்த்தை புருஷன் பெஞ்சாதிய அந்த வார்த்தை அல்ல, அந்த அர்த்தம் இல்லை. புருஷன் சொன்னால் பரம்பொருள்னு அர்த்தம். அஸ்மி இது, இப்போ நான் புருஷனாக இருக்கிறேன். கிமிட் கஷ்ய காமாய, இனி எனக்கு ஆசை. சரீரம், உடம்பு, மனசு, இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் எனக்கு இனிமேல் எந்த பராமரிப்பும் இருக்குமா இனிமேல் அப்படின்னு வேதம் அப்படியே எழுதுது. தமேவ தீரோ விஞ்ஞாய பிரஜாம் குருவீத பிராமணக. அதனை தீராக, இந்த முமுக்ஷா இருக்கிறவன், இந்த 6 விஷயங்களை அனுஷ்டானம் செய்யக்கூடியவன். அனுஷ்டானம்னா என்ன? தீர்க்காலின் நிரந்தரியா ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரி. இந்த 6 வார்த்தை தான் அனுஷ்டானம். அதுதான் தபம். எல்லாம் இதுக்குள்ளே அடங்கிடும். அப்படி செய்து வரவன் தீராக, அவன் நன்றாக பிரம்மத்தை அறிந்து பிரம்மனாகிறான். இப்போ இனிமேல் அவனுக்கு மற்ற இப்போ 11,000 மந்திரத்தை 1000 மந்திரமாக்கி 100 ஆக்கி 50 ஆக்கி 10 ஆக்கி 5 ஆக்கி 3 ஆக்கி 1 ஆக்கணும்னு சொன்னோமா? கடைசி 5 தான் பேசின்னு இருக்கோம். அந்த 3 வார்த்தையிலே முடிக்க போகிறேன். 5, 3, 1 நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். பாக்கி விஷயங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் மற்ற புள்ளிகள், அதெல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணுவேன். அதெல்லாம் அடுத்த மனநத்தில் பேச போகிறோம். இப்போ இந்த பாக்கி வார்த்தைகள்லாம், இந்த 5 வார்த்தை நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்க, சச்சிதானந்தம் நல்லா புரிஞ்சிடும். சச்சிதானந்தம் நல்லா புரிஞ்சிச்சுன்னா தத்துவமசி 9 வாட்டி சொல்ல வேண்டாம். அங்கே தாங்க சூக்ஷ்மமே இருக்கே. அந்த வார்த்தையை தான் இப்போ முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த வார்த்தையை சொன்னால் அவனுக்கு சத்யோ முக்தி, அவரை போய் பார்த்தா உடனே முக்தி. அப்படி ஒரு நிலை இருக்கா இல்லையா? இருக்கு. திருப்பதிக்கு போனால் திருப்போன்னு சொல்கிறாங்கள, இருக்கா இல்லையா? பணம் கொடுப்பாரு. பணம் வேணுமா? பெருமாளை போய் பார்த்துட்டு வா. இல்லையா, போக முடியலையா, பணம் இல்லையா, நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை வீட்டிலே ஜபி. பணம் வருதா இல்லையா பார்க்கலாம். சொல்லி செய்யக்கூடிய விஷயங்க அதெல்லாம். அறகுறையாக இருக்கக்கூடாதுங்க. உபதேசமாக யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மகா சூக்ஷ்மத்தையெல்லாம் யாருமே வெளியிலே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க. உனக்கு பணம் வேணுமா, இந்த மந்திரத்தை சொல்லு, பணம் வருதா இல்லையா பார். இல்லை பணம் இருக்கா, நேராக பெருமாளை போய் பார்த்துட்டு வா, 1 வாரம் அங்கேயே நான் தங்கு. அதுபோல்
அதெல்லாம் அந்த அல்ப மேதஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்ப மேதஸ்னால் துருவன்னு ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி முடிய முடியாது போல் தம்பி. துருவ நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் பெரிய தபஸ் பண்ணுறார் சின்ன பையனாக இருக்கும்போது. தபஸ் பண்ணே பரம்பொருள் வந்துட்டார். இந்த பையன் சின்ன பையனாக இருக்கிறான், தபஸ் பண்ணானே. என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டார். இவன் வந்து ஃபஸ்ட்டு தாரத்தினுடைய பையன் துருவன். அப்பா அம்மாக்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதில்ல, தன்னையும் தம்மையிலையும் அன்பு காமிக்கிறதில்ல. செகண்ட் ஒய்ஃபை பட்டத்து ராணி ஆக்கிட்டார். இளவரசனா செகண்டு ஒய்ஃபுடைய சித்தியோடைய பையனை இதாக்கிட்டார். அதனால் நாங்கள் பழையபடி நான் வந்து இளவரசனாகவும் எங்கள் அம்மா பட்டத்து ராணியாகவும் வர வேணும் கடவுளே அப்படின்னு கேட்குறான். கொடுத்துறாரு. ததாசு சொல்லியாச்சு. நேற்றே சொன்னால எது நீங்கள் கேட்குறீங்களோ அது கொடுக்கப்படி. நீங்கள் கேட்க தெரியல, உங்களுக்கு நீ தான் வேணும் கேட்க தெரியல. முக்தி கேட்டால் வீடு மனைவி மக்கள் பணம் நோய் தீர்ந்து தான் அப்புறம் முக்தி கேட்டால் இதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கும். ஏன் இல்லறத்தில் முக்தன் இருக்கக்கூடாதா? இருக்க முடியாதா? ஜீவன் முக்தன் இல்லறத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? யாஞவல்லிக்கர் யார்? ஜனகர் யார்? இந்த கார்கின்னு ஒரு ரிஷி இருக்கான், பெண் ரிஷி. அவங்களாம் யார்? அவங்கெல்லாம் மேரிடு, தெரியுங்களா? இல்லறத்துலேயே இருந்தவங்க தான். அப்புறம் வந்தோடனே அது கேட்டு அதெல்லாம் கிடச்சிருச்சு. அடக்கடவுளே, நான் அவ்வளோ பெரிய தபஸ் பண்ணி கடவுளை வரவழைச்சி கேட்டது என்ன, உன் அறிவுக்கு என்னவோ அதான் கேட்பேன். அன்றைக்கி சொன்னல பிளாங்க் செக் கொடுத்தா என்ன 100 கோடி எழுதுவேன்னு சொன்னல. அவர் வரப்போகிறதுனா உனக்கு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நீ என்ன தான் எழுத போகிற? 100 கோடியில் தான் நிற்கிற. உன்னுடைய அறிவு அவ்வளோதான். அல்ப மேதஸ்ன்னு பேர் அதுக்கு. அல்ப மேதஸ், உன்னுடைய அறிவு நிலை அல்பமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிப்பா என்ன பண்ணுறது, சரி இதெல்லாம் விடு, நான் நாடெல்லாம் நீங்கள் வச்சிங்க பார்த்து நான் மறுபடியும் போய் தபாஷ் பண்ணி நீங்காத நிலையாத புகழ்பெற்ற ஒரு ஸ்டாராக நான் வாழணும்னு. அதுதான் துருவ நட்சத்திரம். நீண்ட புகழோட துருவ நட்சத்திரம் சொல்லுவாங்களே, எப்போதும் இருக்கும். எல்லா நட்சத்திரம் தோன்றும் மறையும் நிற்கும். அதனால் அறிவு இருந்தால் தான் வரமே சரியாக கேட்க முடியும். அறிவு இல்லைன்னா கேட்க முடியும். அதனால் அறிவை பிடிங்க. இந்த 2000 ஆடியோவை நீங்கள் ஒழுங்காக கேட்டிங்கன்னா வேகமாக கேட்கக்கூடாது, கடமைக்கு கேட்கக்கூடாது, ஒப்புக்கு கேட்கக்கூடாது. முதல்ல நீ பிரம்மத்தை அறியணும், அடையணும். ஆனந்த நிலைன்னு சொல்கிறாரு, அமைதி நிலைன்னு சொல்கிறாரு, அன்பு நிலைன்னு சொல்கிறாரு. அது உண்மையா பொய்யா? இந்த 2000 ஆடியோ கேட்டால் அது புரியும்னு சொல்கிறாரு, உணரும்னு சொல்லிட்டாரு, நீ அனுபூதியே ஆயிடும்னு சொல்கிறாரு. அது உண்மையா, அது எப்படி இருக்குது, எப்படி சொல்கிறாங்க, எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அந்த ஆடியோஸை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பதிலும் திறக்கும், எல்லா கதவும் திறக்கும், எல்லா பதிலும் வரும். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? நீ கேட்டு அலைஞ்சி திரிஞ்சு தெருத்தரவாக சுற்றினா கூட யாரும் சொல்லாத விஷயம். வலியுறுத்தி சொல்கிறேன், அடியன் வலியுறுத்தி சொல்கிறேன். 2500 வருஷமாக வஞ்சிக்கப்பட்ட இனம் இது. ஒன்றும் நஷ்டம் இல்லை. 2000 ஆடியோ கேட்டால் என்னது கெட்டு போயிடுமா? செல்லு கெட்டு போயிடுமா? போனால் போட்டோம். நீ வாங்குகிற ஞானத்துக்கு விலையே கிடையாது. நீ என்ன நீங்கள் திருப்பி எனக்கு கொடுத்தாலும் நீங்கள் அன்பு கொடுங்க, அது போதும். எனக்கு சொல்கிறேன், உங்கள் அன்பு எனக்கு போதும். நீங்கள் ரிட்டனாக என்ன கொடுத்தாலும் விலைக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. இந்த ஞானத்துக்கு விலை கிடையாது. அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் குரு மகிமா சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, நீ வந்து கல்ப விருட்சம் கேளு, காமதேனு கேளு, சிந்தாமணி கேளு, இதெல்லாம் கேட்டது கிடைக்கிது, நினச்சது நடக்கும். இது 3த்துக்கும் ஒரே வடிவமாக ஒருத்தர் இருக்காருன்னா, இந்த 3 செய்ய முடியாத ஒரு வேலையும் செய்யக்கூடியவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் குரு. அப்படி ஸ்ரீமத் பாகவதம். எப்படின்னு கேட்டால், இந்த சிந்தாமணி, காமதேனு, கல்பவிருட்சம்லாம் ஜகத்தில் உள்ள பொருள் தான் கொடுக்க முடியும். இந்த ஜகத்து உள்ள பொருளையும் கொடுத்து இந்த சிந்தாமணி, காமதேனு, கல்பவிருட்சம் கொடுக்காத பரபிரம்மத்தை அதனால் கொடுக்க முடியாது.
பரபிரமத்தை ஞானம் ஒண்டி தான் கொடுக்க முடியுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பரபிரமத்தை நீ தத்துவமசிங்கிறத ஞானந்தான் சரி செய்ய முடியும், ஞானந்தான் உணர்த்த முடியும். ஞானந்தான் உனக்கு செயல் அறிவுன்னு ஒன்று சொன்னேன்ல. செயல் அறிவு மிக முக்கியமான வார்த்தை. சம்ஸ்கிருதத்தில் எனக்கு எந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியலை. விசாரம் செய்து பிறக்கக்கூடிய அமிர்தம். விசாரம் செய்து 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 உங்களுக்குள்ள பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போய் சொரூபமாக்குற வார்த்தை அந்த செயல் அறிவு. செயல் அறிவு அதாவது நான் ஒரு விஷயத்தை அறியிறேங்கிறது இல்லை, எனக்கு தெரியும்னு சொல்கிறிய அதுவும் இல்லை, எனக்கு புரியுதுன்னு சொல்கிறிய அதுவும் இல்லை, நான் உணர்றேன்னு சொல்கிற அதுவும் இல்லை, நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி சொல்கிறேல்ல, அதுதான் செயல் அறிவு. எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது தெரியும். உப்புமா பண்ணு தெரியுமா? தெரியும். என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும், ரவா போடணும், அப்புறம் வறுக்கணும், அப்புறம் எல்லாம் பண்ணோம். கடைசியில் அடுப்பத்தை வைக்கணும்னு சொல்ல விட்டாங்க. அடுப்பத்தை வச்சியா? அச்சோ அதை தான் மறந்து போயிட்டேன். அது மாதிரி இருக்கக்கூடாது. இது புரியுதா? சொல்கிறதுலாம் புரியுதா? தமேவ தீரோ விஞ்ஞாய பிரக்ஞாம் குருவேத் பிராமணக. நீ இப்போ பிரம்மங்கிறத உறுதிப்படுத்துகிறாய். சந்தேகமில்லாத நிலை. நீ நம்புப்பா அப்படின்னு சொல்லலை. இப்படின்னு வச்சுக்கப்பா. இஃப் x is x equal to 2, 4x equal to what அப்படி சொல்லலை. அது இஃபே கிடையாது இங்கே வேதத்தில். வேதாந்தத்தில் இஃபே கிடையாது. எல்லாம் டைரெக்டாக என்னது சத்தியந்தான். கற்பனை பண்ணிக்கோ, பாவிச்சுக்கோ, நினச்சிக்கோ அப்படிலாம் இங்கே சொல்லலை. நீ இது சிந்திச்சு பார், சிந்திச்சு பார், செய்து பார் அப்படின்னு வெரடிக்டாக சொல்லுது. உறுதி. இதை விட யார் உறுதிப்படுத்த முடியும்? யார் உறுதிப்படுத்த முடியும்? இப்போ எதுக்கு நான் மூச்சை பிடிச்சிட்டு கத்தின்னு இருக்கேன்? எதுக்காக கத்தின்னு இருக்கேன்? ஒரு உள்நோக்கமும் இல்லை. இதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை உறக்க சொல்லு உலகத்துக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்பயோ உள்வாங்கின கருத்து. அது எப்போ பேசினாலும் உண்மையை பேசும்போது கொஞ்சம் சவுண்டு வருது, தானாகவே வருது. உண்மையை உறக்க சொல்லு சொல்கிறாங்கல்ல, வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களை பைத்தியன்னுவான். நிச்சயமாக பைத்தியன்னுவான். அக்மார்க் பைத்தியம் அப்படின்வான். ஏன்னா அவன்லாம் யார்? கபடதாரிகள். உண்மையாக சொல்ல மாட்டான், நம்மளையும் சொல்ல விட மாட்டான். யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி இருக்குது. எங்கள் பாட்டி சொன்னது இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்றான் பாரு. பானபத்திரர்னு ஒருத்தர் இருந்தார். அது உங்களுக்கு தெரியும், திருவிளையாடல். இப்போ அது மாதிரி பிரக்ஞா பிராமணக குருவேத். நீ பிரம்மம் என்றே உறுதிப்படுத்திக் கொள்வாயாக. நிச்சயம் பண்ணிக்கோ, கற்பனை பண்ணிக்க சொல்லலை. அதை நிச்சயப்படுத்துறதுக்கு தான் இத்தனை வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே வருது, வரிசலாக சொல்லிக்கிட்டே வருது. நகரவே முடியல பாருங்கள். இன்றைக்கி இந்த மந்திரத்தை முடிச்சுட்டு நாளைக்கு புது உபநியை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சேன். தமேவ தீரா விஞ்ஞாய பிரக்யான் குருவீத்த பிராமணக. நான் இப்போ இனிமேல் உனக்கு இந்த 11,000 மந்திரம் சொன்னாலும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல, அது சொல்லுது. மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நீ அந்த புக்கை படித்தேன், இந்த புக்கை படித்தேன், அதை வாங்கணும், இதை வாங்கணும். பொதுவாக எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு இதாகிடும். ஒரு குரு இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாங்கிடும். இந்த சேலம் குப்புசாமி 40,000 புக்கு வாங்கிட்டார். ஒரே ஒரு குருவை பிடிச்சிருந்து ஒரு மாதம் ஒரு 500 கொடுத்துருந்தா போதும். இல்லையா, ஒரு அன்பு கொடுத்துருந்தா கூட குருவெலாம் தெரியுமில்ல, ஈஸியாக மெல்ட் ஆகிடுவாங்க. குருவை வசப்படுத்துறதுலாம் ரொம்ப எளிமையான விஷயங்க. சின்னதாக ஒரு அன்பு காமியும் உடனே டீ ஷாப்பில் மதியம்னா உடனே உச்சி கொடுத்துரும். பாப்பா போகலாம் எல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதுக்கு எவ்வளோ பவர்! அன்பு, உண்மையான அன்பு. எதுக்கு இது சொல்ல வந்தோம்?
மந்திரங்கள் தேவை. மந்திரங்கள் மற்ற மந்திரங்கள்லாம் தேவையில்லை, வேண்டான்னு விட்டுடலாம். மற்ற மந்திரங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ நான் எளிமைப்படுத்துகிறேன் சொல்லிகிட்டே வந்தேன்ல, அது 100 ஆகும், 1000 ஆகும். சகஸ்ரநாமம் இப்போ இடையில விஷ்ணு சகஸ்ரநாமம் மாதிரி சகஸ்ரநாமம், அஷ்டோத்திரம், அப்புறம் தசோத்திரம், அப்புறம் பஞ்சோத்திரம், அப்புறம் திரையோத்திரம், அப்புறம் ஏகமேவ. புரியுதா? எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறேன். நான் பெரிய ஸ்காலர் ஆகிட்டேன், நீங்களும் பெரிய ஸ்காலர் ஆகிட்டீங்க. ஆனால் வெளியில் யாராவது கேட்டாங்கன்னா கொலை பண்ணுறான் சம்ஸ்கிருதத்தை, நிச்சயமாக என்ன எல்லாம் பல பேர் திட்டிருப்பான். ரகசியத்தை ஓப்பன் பண்ணுறது இல்லாமல் சம்ஸ்கிருதத்தை வேற கொலை பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லட்டும், பரவாயில்ல. நானுத்யாயாத பகு சப்த வாச்சோ விக்லாபனம் ஹீ ததா. இனிமேல் இந்த சாஸ்திரம் அதான் சொல்ல வந்தேன். சாஸ்திரம் குரு இல்லைன்னு சொன்னால், குரு லைட்டாக ஏதாவது சின்னதாக ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே, செவ்வாழை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே மகிழ்ச்சி ஆகிடுறாரு. அதை விட்டுவிட்டு அகங்காரம் தடுக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்லா புரியுதா? நான் ஓப்பன் பண்ணுறேன், பல பேர் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் ஏதாவது அவருக்கு லாபமா நட்டமாலாம் யோசிப்பான். அந்த கழுதைகிட்ட போய் நம்ம என்ன பேச வேண்டியிருக்குன்னு நம்ம ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால் சொல்ல மாட்டாங்க. நம்ம நீ கழுதைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டிய அந்த உயர்ந்த கருத்தை சொல்லிடுறேன். உங்ககிட்ட அகங்காரம் இருக்குது, அதனால் நீ குருவிட்ட நெருங்க மாட்டுற. நீ குருவிட்ட நெருங்காமல் இறைவன்கிட்ட நெருங்க முடியாது. சுவாமி எதுக்கு குருன்னு ஒருத்தவங்கள போடுறாங்க? ஒருத்தவங்கள்ட்ட லேண்ட் இருக்குங்க, ஒருத்தவங்கள்ட்ட பணம் இருக்கு. சரியான பர்சனாலிட்டி நடுவில் வந்தால் தான் அது மீட் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இல்லைனா நீனும் சந்தேகத்தில் இருப்பான், அவனும் சந்தேகத்தில் இருப்பான், காரியம் பூர்த்தி ஆகாது. அங்கே தான் கடவுள் ஒருத்தவங்கள நடுவில் மீடியேட்டர்னு போடுறாங்களா இல்லையா? அது அவசியமாக இல்லையா? அதனால தானே காலகாலமாக அது பயணிக்குது. சொல்கிறது புரியுதா? இப்போ நீ எது இறைவன்கிட்ட நீ செயல்படுறங்கிறத குரு பார்த்துருவாங்க. குருவிட்ட நீ எப்படி நடந்துக்கிற, உண்மையாக நடந்துக்கிறியா, பொய்யா நடந்துக்கிறியா, நடிக்கிறியா? அதுக்கு தான் ஃபைட்ஃபுல்னு சொன்னது. நம்மளுக்கு எழுதி கொடுக்கும்போது நமக்கு லீவ் லெட்டர் எழுதி கற்றுக் கொடுப்பாங்களே, இவர் என்னது சின்சியர்லாம் கிடையாது, இல்லை அஃபெக்ஷனேட்டட்லாம் கிடையாது, லவ்விங்லாம் கிடையாது, ஃபைட்ஃபுல்லி தான். ஏன்? ஒழுங்காக மரியாதையாக உண்மையாக இருக்கணும். போய் சொன்னால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது. அவர் ஓப்பன் பண்ணி அமிர்தத்தை கொடுத்தாலும் உனக்கு அமிர்தமாக வந்து சேராது, தண்ணீராக வந்து சேரும். அப்புறம் அதை நீ பாலாக்கி, மோராக்கி, தயிராக்கி, நெய்யாக்கி அமிர்தமாகிறதுக்கு பெரிய ப்ராசஸ் 5 ஜென்மா போயிடும், வீணாக போயிடும். அதனால் ஜிக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, கடவுள்கிட்ட ஃபைட்ஃபுல்லாக இருக்கணும். கற்றுங்க, ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு சொல்கிறேன். அகங்காரத்தை விட்டு தொலை. அகங்காரத்தை குருவிட்ட விட்டால் தான் இறைவன்கிட்ட விடுற பழக்கம் வரும். அங்கே ரிகர்சல் ஒருத்தனை வச்சு போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் டைரெக்டாக வான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த கடவுள் நம்மளே கேட்குறோம், ஏன் எங்களை போட்டு நடுவில் போட்டுக்கிட்டு பாடாப்படுத்துகிற? நீ ஏன் டைரெக்டாக டீல் வச்சுக்க வேண்டியதானே? நீயும் முருகனும் நீனும் உன் சிஷ்யனும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஒத்துக்க மாட்டார். அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அவன் சரிப்பட்டு வரமாட்டான். நீ நடுவில் இருந்து தான் ஆகணும். சொல்கிறாரா இல்லையா? அதான் விஷயம். இறைவனையும் உங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு தான் குரு. குரு ஒன்றும் இல்லை, அவர் பயணத்தில் போயின்னு இருக்காங்க, அவங்க ஒரு பயணத்தில் போயின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிலாசபி இருக்குது, அவங்க ட்ராக்கில் தான் அவங்க பயணிப்பாங்க. யார் வரா, யார் போகிறா, யார் நிற்கிறா, அதெல்லாம் கவலைக்கும். எது வாக்கில் வருதோ அது செயலில் வந்துடும். நேர்மையாக இருப்பாங்க, ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. அதனால தான் நிற்கிறாங்க. இடையில நிறைய களங்கம்லாம் வரும். புழுதியை வாரி தூத்துவாங்க, அவப்பெயரெல்லாம் வரும். அப்படி சொன்னவன்லாம் போயிட்டான், மேலே போயிட்டான். அப்பளுக்கு இல்லாமல் வாழ்கிறோம் பாருங்கள், அங்கே சுவாமியை ஹிருதயத்தில் வருவாங்க. அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இதுதான்ப்பா பேசிக்கு, இதுதான்ப்பா லைஃபு, இதுதான் முக்தி. இந்த மந்திரத்தையும் படிச்சுக்கிட்டு, மெமரி பண்ணிக்கிட்டு, பாராயணம் பண்ணிக்கிட்டு, அன்பை விட்டுட்டு, ஆனந்தத்தை விட்டுட்டு, அறிவை விட்டுட்டு, அமைதியை விட்டுவிட்டு நான் அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. இந்த கூட என் குழந்தைங்கள அதான் அட்வைஸ் பண்ணுறேன். உன் லைஃப்பில் அந்த அமைதியும் ஆனந்தத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ பயணம் செய்யணும். அது படிப்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும்,
வேலையாக இருக்கட்டும், அமைதியும் ஆனந்தமும் டிஸ்டர்ப் ஆகாமல் நீ பயணிக்கணும். அதுக்கான அறிவை தேடு. அங்கே ஸ்வரூபம் நிற்கும், பரம்பொருள் நிற்கும், ஒன்று ஆசீர்வதிக்கும். அதுக்கு குரு சேவா பண்ணு, முருகனை சுற்றி சுற்றி வா, கிரிவலம் வா, வேல் பூஜைக்கு போ. எளிமையாக ஜெயிச்சிடலாங்க. எளிமை சிரிச்சுக்கிட்டே ஜெயிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அமைதியாக ஆனந்தமாக இருந்த இடத்துல நீ ஜெயிக்கலாம். அது எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருக்கட்டும். சொல்லுவாங்க, எந்த ஒரு இந்த மாதிரி சாதனைகள்லாம் ஆன்மீக சாதனைகளை நீ தீவிரமாக புண்ணியத்தை பண்ணாலும் தீவிரமாக பாவத்தை பண்ணாலும் பலன் உடனே உண்டு. பாவத்தை தீவிரமாக பண்ணாலும் புண்ணியத்தை தீவிர கத்தினாலே அது ஸ்பெஷல் கேஸு. எல்லாத்துக்கும் தீவிர கத்தியாக இருக்கக்கூடாது. வேதாந்தம் தீவிர கதி 100% ரிஜெக்ட் பண்ணும். சில பேருக்கு உள்ள ரஜோகுணம் என்ன பண்ணும், கொழுந்து விட்டு எரியும். இன்னும் 12 வருஷம் சொல்கிறாரு, 24 வருஷம் சொல்கிறாரு, 36 வருஷம் சொல்கிறாரு, நான் எந்த அதிகாரின்னு எனக்கே தெரில. அதெல்லாம் சிந்தித்தாலே நீ அதம அதிகாரி. சொல்கிறத செஞ்சு பார்க்கலாம் நினச்சின்னா மத்தியம அதிகாரி. இல்லை நிச்சயமாக அவர் சொன்னால் அவ்வளோ வருஷம்லாம் ஆகாது, அவர் சும்மா எக்ஸ்டன் பண்ணி சொல்கிறாரு, நமக்கு 12 வருஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலான்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். சொன்னால் நீங்கள் ஈஸியாக பயணிப்பீங்க. காலமே கிடையாது உங்களுக்கு, டைம் அண்ட் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடையாது. வேதாந்திகளுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸும் கிடையாது. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் வேகமாக முடிச்சுட்டேனால என்னுடைய பிராரப்தமே முடித்தாலே திரும்ப என்ன பண்ண போகிறேன், சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவேன். இன்னும் கடைசி ஆசை என்னன்னு கேட்டார்னா, உனக்காக பிறக்கணும், உன் தொண்டை செய்யணும், வேல் பூஜை முக்கியமாக பண்ணணும், வேத விசாரம் பண்ணணும். இது ரெண்டை எல்லா ஜென்மாலையும் தொடர்ந்து கொடு, போதும். நிச்சயமாக கேட்போம். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீ 40,000 புக்கு குரு இல்லாமல் நல்லா புரியுதா? அவரே சொன்னது, அவரே சொன்னார். நான் அதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், குரு இல்லாமல் இவ்வளோ புக்கை வாங்கிட்டேன். ஏன் தெரியுதுல, ஆர்வத்தில் அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவசியம் இல்லை. குருவை கூட ஏன் அவன் அகங்காரத்தை விட்டு தொலையான், அது பெரிய விஷயம். விட்டினா நீ சொரூபம் 75% அங்கேயே நீ பிரம்மம் ஆகிடுவ. குரு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவனுக்கு. சும்மா மேலே ஒரு தூசி தட்டினா நீ சொரூபத்துக்கு வந்துடுவேன். புரியுதா? அது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முருகனுக்கு அருள்வாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய்